முக்கியமான ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய பூண்டு பத்தி பார்க்கலாம். இந்த பூண்டு வைத்து பூண்டு தண்ணீர் எப்படி நீங்களே சொந்தமா வீட்டுல தயார் பண்ணலான்றத பத்தியும், பூண்டு தண்ணி குடிக்கிறதுக்கு எது சிறந்த நேரம்ன்றத பத்தியும், இந்த பூண்டு நீர் அடிக்கடி குடிச்சிட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தியும் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். முதல்ல இந்த பூண்டு நீர் செய்யறதுக்கு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டோட தோல் நீக்கிட்டு கல்லு இல்லைன்னா உரல்ல போட்டு இடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில போட்டு நல்லா அரைத்தும் எடுத்துக்கலாம். இந்த பூண்டை என்ன செய்யணும், ஒரு சின்ன கப்புல போட்டு தனியா எடுத்து வச்சிடணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இந்த பூண்டு மேல காத்து படுற மாதிரியா வைக்கணும். கண்டிப்பா தட்டு போட்டு மூடக்கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னா, எப்பவுமே ஒரு பூண்டை கட் பண்ணிட்டு உடனே நீங்க சூடுபடுத்தி சமைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பூண்டுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு முழுமையா போய் சேராது. இதோட மட்டும் இல்ல, இந்த பூண்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே பூண்டு தண்ணீருக்குன்னு கிடையாது. பொதுவா ரசம் வைக்கிறதுக்குலாம் பூண்டு சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சமைக்கும் போது பூண்டு எப்பவுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க